மறுமை நாள் ஓர் நினைவூட்டல். அன்புள்ள சகோதரங்களே, முஸ்லிமின் ஈமானில் முக்கியமான அம்சங்களில் ஒன்று மறுமை நாளை நம்புவது. நம்மை அல்லாஹ் இந்த உலகில் வாழ வைத்திருக்கின்றான். ஆனால் இது நிரந்தரமான உலகம் அல்ல. இது ஓர் சோதனை கூடம். நம்முடைய ஒவ்வொரு செயலும் இங்கு பதிவு செய்யப்படுகின்றது. மறுமை நாள் என்பது உண்மை. அந்த நாளில் நாம் செய்த நன்மைக்கும் தீமைக்கும் அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான். நன்மை கடைசி நிறைவு நம்மிடம் இருக்க வேண்டுமானால் நாம் இப்போது தான் விழிப்புடன் இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? பின் பார்த்து கொள்ளலாம் பாய். இதுதான் நம் மனதில் வரும் சோர்வான வார்த்தை. ஆனால் சகோதரர்களே, நாம் 100 ஆண்டுகள் வாழ்வோம் என்பதற்கு உத்தரவாதம் உண்டா? மரணம் ஒரு கணத்தில் வரக்கூடிய ஒன்று. மறுமையும் அதற்கு பின் தொடங்கும். அல்லாஹ் சொல்கிறான், மறுமை என்பது இமை மூடி திறக்கும் நேரத்தில் வந்துவிடும். அல்குரான் 16 முதல் 77. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நானும் மறுமை நாளும் இவ்விரல்கள் போல இருக்கிறோம். முஸ்லிம் ஜாபிர் ரலி. அதாவது அது நம்மை எப்பொழுது எட்டும் என்று நாம் அறிய முடியாது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பே அது. மறுமை நாள் ஓர் நினைவூட்டல். ஈமான் இல்லாமல் மறுமை நாள் வரும்போது நம்புவோர்களுக்கு திரும்பும் வழி கிடையாது. மறுமை வரும் போது எல்லோரும் ஈமான் கொள்வார்கள். ஆனால் அப்போது ஈமான் பலனளிக்காது. புகாரி. சூர் ஊதப்படும், உடனே எல்லா உயிரும் எழுந்து விடும். பிறகு 2ஆம் முறை ஊதப்படும், அதில் அனைவரும் உயிருடன் எழுந்து நிற்பார்கள். அல்லாஹ் கூறுகிறான், சூர் ஊதப்படும், அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் இருப்பவர்கள் வீழ்வார்கள். பின் 2ஆம் முறை ஊதப்படும், அப்பொழுது அவர்கள் எழுந்து பார்த்து விடுவார்கள். அல்குரான் 39 முதல் 68. அது ஒரு பயங்கரமான நாள். அந்த நாளில் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை மறந்து விடுவார்கள். கர்ப்பிணிகள் சுமையை இறக்கி விடுவார்கள். மக்கள் மதிமயக்கத்தில் இருப்பதை போல காணப்படுவார்கள். அல்குரான் 22 முதல் 1-2. நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், வியர்வை 70 முழம் வரை தரையில் வீழும். சிலர் வியர்வையில் மூழ்கும். புகாரி. அபூ ஹுரைரா. அந்த நாளில் கெட்டவர்களுக்கு வேதனை பெரிதாக இருக்கும். அல்லாஹ் கூறுகிறார், நாங்கள் இதை பற்றி மறந்துவிட்டோம், நாங்கள் அநியாயக்காரர்களாக இருந்தோம் என கண்கள் விழித்தவாறே அவர்கள் வருந்துவார்கள். அல்குரான் 21 முதல் 97-98. ஆனால் நல்லவர்கள், அவர்கள் அமைதியாக, சாந்தியுடன், சந்தோஷத்துடன் இருப்பார்கள். நாங்கள் உங்களுக்காக வாக்களித்திருந்த நாளிதுவே. உங்களுக்கு துன்பம் வராது. நீங்கள் சுவர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பீர்கள். அல்குரான் 21 முதல் 101-103. அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை ஒரு சிறிய பயணம்தான். ஆனால் மறுமை நாள் அது நிரந்தரமானது. மரணம் நமக்கு நெருக்கத்தில் உள்ளது. அதற்கு முன்பே நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொற்குள்ள தீமைகளை விட்டுவிட்டு நல்ல செயல்களை இன்று முதல் செய்வோம். தௌபா செய்வோம். இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். இறைவனின் சுவர்க்கத்தை பெறும் முயற்சியில் வாழ்வோம். மறுமையை மறந்து வாழும் வாழ்க்கையை விட்டுவிடுவோம். இறைவன் நமக்கு ஈமானின் இனிமையை தருவானாக. மறுமையில் நம் முகங்களை ஒளிர வைத்து நம்மை சுவர்க்கத்தில் சேர்த்து விடுவானாக. ஆமீன்.